Lord Fourth Hokage. Naruto. ஒரு நல்ல விஷயம். என்னோட மகன் இப்படி பெருசா வளர்ந்து நிக்கிறத பாக்க ரொம்ப ஆர்வத்தோட நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன நருட்டோ நான் கூப்பிட்டீங்க? என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமா? இதுல என்ன இருக்கு? உனக்கு அந்த பேரை வச்சதே நான் தானே. அது மட்டும் இல்ல நருட்டோ, நீதான் என்னோட மகன். உனக்கு அதுல சந்தேகமே தேவையில்ல. நான் தான் உன்னோட அப்பா. ஓவரா கத்திக்கிட்டு இருக்கான்ல, காதெல்லாம் கொய்யுங்குது. நம்ம வேற ஏதாவது அமைதியான இடத்துக்கு போவோமா? அப்பா, உங்க சொந்த மகன் கூட பார்க்காம எதுக்காக எனக்குள்ள 9 tails அடைச்சீங்க? சுத்தி இருந்த எல்லாரும் என்ன பார்த்து பயந்து நடுங்குனாங்க, இல்லனா துரத்துனாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்கல. 16 வயசு ஆகுது. என்னால நீ நிறையவே கஷ்டப்பட்டிருக்க நருட்டோ. தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் மன்னிச்சிரு. ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். 9 tailsோட பாதி சக்கரவை உனக்குள்ள அடைச்சு வச்சதுக்கான காரணம், உன்னால இந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கையில தான் என்னோட மகன்ன்றதால அப்படி செஞ்ச. 9 tails அட்டாக்கு பின்னாடி பெரிய ஒரு மாஸ்டர் மைண்ட் தான் காரணம். மாஸ்டர் மைண்ட் அப்படினா இதுக்கு முன்னாடியும் 9 tails பயன்படுத்தி நம்ம கிராமத்தை அட்டாக் பண்ணது அந்த பெயின் தான். அகாட்சுகியை சேர்ந்தவன் தான். எப்பவுமே ஒரு மாஸ்க மாட்டிருப்பான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப அவன் தான் பெயினை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். ஷினோபி கலாச்சாரம்னு ஒண்ணு இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் யாராலையும் இங்க அமைதி எதிர்பார்க்க முடியாது. பெயின் அமைதிக்கான விடையை அவங்க கிட்ட கேட்டான்ல, அதுக்கான விடையை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜுராயா சென்சேவை கொன்னது வேணும்னா அந்த பெயினா இருந்திருக்கலாம். ஆனா ஆழமா யோசிச்சா உண்மை என்னன்னு உனக்கே புரியும். ஒரு ஆர்டரே இல்லாத இந்த ஷினோபி உலகம் தான் பெயினை உருவாக்கி ஜுராயாவை கொன்னு இருக்கு. ஆனா பெயினை மன்னிக்க முடியாத என்னால எப்படி அதை செய்ய முடியும்? நான் இப்ப என்ன பண்ணணும்? இந்த கேள்விக்கான பதில நீதான் தேடி கண்டுபிடிக்க. உன்னால முடியுங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது பாரு, ஒரு அப்பாவா உன்னோட திறமை மேல முழு நம்பிக்கை வைக்கிறது தான் ஒரு அப்பாவோட கடமை. இந்த சீலை நான் இப்ப ரீபில் பண்ண போறேன். இன்னொரு வாட்டி இப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப நன்றி அப்பா. இப்படிப்பட்ட ஒரு சக்தியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேற வழியே இல்லை, இதோட சைஸ் நான் அதிகரிக்கணும். அவன் அந்த 9 tails கட்டுப்படுத்திட்டானா? ஆனா அதை கட்டுப்படுத்துறது அவ்வளவு சுலபம் இல்லையே. 9 tails டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுல என்னுடைய சக்ரா டிஸ்டர்ப் ஆயிருக்கு. இவ ஏற்கனவே அந்த சேஜ் மோட்ல தான் இருக்கான். இவ ரொம்ப பலசாலி. நம்ம வில்லேஜ் அந்த பக்கம் தானே இருக்கு. என்ன ஆச்சு? இத செஞ்சது நீதான் நருட்டோ. 9 tails ஸ்டேட் தான் இதுக்கு காரணம். நருட்டோ, என்னாச்சு? லேடி ஹினாட்டா, அகாட்சுகி ஹிடன் லீஃப் வில்லேஜ் தாக்கிக்கிட்டு இருக்காங்க. நிறைய காயங்களோட இங்க ஒரு தவளை படுத்து கிடக்கு. எல்லாத்துக்கும் முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. வலினா என்னங்கறத நீ உணர்ந்தியா இல்லையா? போதும், நிறுத்து. உண்மையான பெயின் இருக்கிற இடத்துக்கு என்ன கூப்பிட்டு போ. முதல்ல ஜிராயா சென்சே, அதுக்கப்புறம் நீ. லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற நிஞ்சாஸ் எல்லாமே திறமசாலிங்க. இந்த பேச்சுவார்த்தை இதோட முடிஞ்சது. சாவுனா என்னன்னு உனக்கு காட்டுற வரைக்கும் நான் போயவே மாட்டேன். அவ சேஜ் மோட பயன்படுத்தி என்ன ரிவர்ஸ் ட்ராக் பண்ணிட்டான். கம் ஆன், ஸ்மோக் பாம்ஸ். ஆல்மைட்டி புஷ். அதுக்குள்ள ஷாடோ ஷூரிகனை பயன்படுத்தி இன்னொரு ஷூரிகனை லான்ச் பண்ணிட்டான். இன்னும் 3 வினாடிகள் கழிச்சு மட்டும்தான் எனக்கு அடுத்த ஜுட்சுவை லான்ச் பண்ண முடியும். இங்க என்ன நடக்குது? இன்னும் 2 வினாடிகள் பாக்கி இருக்கு. ஷாடோ கிளவுன்ஸ் பேக்கப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி இதை தாக்க பிடிச்சான்? நம்ப முடியல. முயற்சியை கைவிட மாட்டேன். ராசென்கான்.